எல்லா சனாதன இந்துக்களுக்கும் கார்த்திகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் அறநிலைத்துறை தான் கொடுக்கணும். இதில் வேறு யாரும் எதுக்கு காரணம் என்ன? இந்த திருப்பரங்குன்ற விஷயம் நீண்ட நாளாக இருக்கும். 1924 வழக்கு தொடரப்பட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் 1926 தீர்ப்பு வந்தது. அதில் தெளிவாக சொல்லியிருக்கு, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், அது இருக்கிற 34 சென்ட் மட்டும்தான் அந்த சோகால்டு, அவங்க தர்கான்னு கூட சொல்லுது, ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் கிளைம் பண்ணுற அந்த கட்டணம், அதுக்கு 34 சென்ட் நிலம் தான். அது மட்டும் இல்லை, இதுக்கு எதிராக பிரிவி கவுன்சிலுக்கு முஸ்லீம்கள் தரப்பு தர்கா தரப்பு போகுது. 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் இறுதி உத்தரவு நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற நிலையிலேயே அந்த கட்டடம் பராமரிக்கப்படணும், ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அதுக்கு வெளியில் போய் எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருக்கு, அதனால் அதை அனுமதிக்கிற ஒரு அரசாங்கம் அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து 65 மீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த தீபத்தூணில் விளக்கேற்ற மாட்டேன்னு சொன்னால் இந்த அறநிலையத்தில் எதிர்த்து கோவிலுக்கு எது முக்கியம்? பூஜை புனஸ்காரம். பூஜை புனஸ்காரம் முக்கியம்னா அர்ச்சகர் முக்கியம். ஆனால் எனக்கு தெரிய நம்ம மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோவிலில் பட்டாச்சாரியாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன். தங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு இருக்கு. நான் கேட்குறேன், இந்த ஜேசி 2 லட்சம் சம்பளம் கொடுக்கலாமா? அது நாட் ஒயிட் எலிஃபென்ட்ஸ், கொள்ளையர்கள் இல்லையா? நான் கேட்குறேன், ஜேசி இல்லாட்டி என்ன, ஈஓ இல்லாட்டி என்ன, அவனுக்கு எதுக்கு சம்பளம்னு கேட்குறேன். யோசிச்சு பார்க்கணும். அர்ச்சகருக்கு சம்பளம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் அங்கே போனீங்கன்னா அங்கே பட்டாச்சாரியார் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? மாதத்துக்கு 300 ரூபா. அந்த மாதத்துக்கு 300 ரூபா சம்பளம் 2 வருஷமாக பெண்டிங். இந்த அறம் கெட்ட ஹிந்துக்களை சுரண்டி சாப்பிடுகின்ற கேடுகெட்ட அறநிலைத்துறை நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கிட்ட கருணாநிதி குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் இந்துக்கள் உரிமைகளை திரும்ப பெறலாம் என்பதை ஒரு ஹிந்துவும் புரிந்து கொண்டு முருகன்